ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, சுற்றுச்சூழல் கல்வி யூனிட் 2 நீர் வளங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்மா இருக்குது. நீர் மிக முக்கியமான இயற்கை வளமாகும். இது எல்லா வகையான உயிர்கள் மற்றும் பயிர்களின் பராமரிப்புக்கு மிக முக்கியமானதாகும். நீர்ப்பாசனம், தொழிற்சாலை தேவைகள், குடும்ப தேவைகள், குடிநீர் தேவை, சுகாதாரம் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல் ஆகிய அனைத்திற்கும் நாம் நீரை சார்ந்து உள்ளோம். நீர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நீர் இல்லாமல் யாருமே உயிர் வாழவும் முடியாது, விவசாயம் நடக்காது. இப்படி எதுவுமே இல்லைன்னா எப்படி நாம் உயிர் வாழ்வோம்? நீர் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நீர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீர்ப்பாசனம் பண்ணி நம்ம பயிர்கள்லாம் விளைவிச்சு விவசாயம் நடந்து நம்ம அது மூலமாக காய்கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோம். தொழிற்சாலை தேவைகள், ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு நீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்ப தேவைகள், குடும்பத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே, குளிக்கிறது, சாப்பிட்றதுக்கு நீர், குளிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா குடும்ப தேவைகளுக்குமே நீரை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். குடிநீர் தேவை, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர், சுகாதாரம் மற்றும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறது, இது எல்லாத்துக்குமே நீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின்னா அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூட திருக்குறள், பழமொழிகள், அது மாதிரியெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் கல்வி எக்ஸாமில் யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணி எழுதுவேன். நீர்நிலைகள் என்னென்ன இருக்குது? ஆறுகள் இருக்குது, கடல் இருக்குது, ஏரிகள் இருக்குது, குட்டைகள் இருக்குது, பெருங்கடல்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மைண்ட் மேப்பு வேறு டிசைனில் கூட நீங்கள் போட்டு எழுதலாம். பூமியில் 70% நீரினால் சூழப்பட்டு இருப்பதால் அது நிலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நிலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்குன்னா 30% நம்ம பூமியில இருக்கு. கடல் நீர் 91.5% இருக்கு. நன்னீர் 2 விதமா இருக்கு. 2.5%, 3.5%. உலகில் இந்த அளவுக்கு தான் இருக்கு நீர். நிலத்தடி நீர் 5%, நீர்ப்பாசன தேவைக்கும் 80% குடும்ப தேவைக்கும் குறிப்பிடத்தக்க அளவு தொழிற்சாலை தேவைக்கும் பூர்த்தி செய்கிறது. இப்போ நிலத்தடி நீர் நமக்கு எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீர்ப்பாசன வசதிக்கு நம்ம 5% எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். குடும்ப தேவைகளுக்கு 80%. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நிலத்தடி போர் போடாமல் யாருமே இல்லை. நிறையா வீட்டில் போர் போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தொழிற்சாலை தேவைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போர் தான் போடுவாங்க. போர் போட்டு அந்த தொழிற்சாலை கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே, அந்த தொழிற்சாலை ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நிலத்தடி நீர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவின் நீர் ஆதாரங்கள் என்னென்னா, மழைநீர், பூமியின் மேற்பரப்பில் ஓடும் நீர், நிலத்தடி நீர். இந்தியாவோட ஆதாரம் இது 3 தான். மழைநீர், கடல் நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு சென்று வேகமாக மாறி ரசாயன மாற்றத்தால் குளிரும் போது மழை பொழிகிறது. இப்போ கடல்லிருந்து நீராவி, அந்த ஆவி போய் மேகத்தில் சேர்ந்து மேகமாக உருவாகுது. அதுக்கப்புறம் மேகத்திலிருந்து மழை பொழிஞ்சு மறுபடியும் கடல் நீராக உருவாகிறது. இவ்வாறு கடல் நீர் மழையாக மாறப்பட்டு பின் கடலை சென்றடைவதை நீர் சுழற்சி என்பார். மழை நீர் ஓடைகளாகவும் கால்வாய்களாகவும் சிற்றாறுகளாகவும் உருவெடுத்து ஆறுகளாக ஓடி கடலில் கலக்கிறது. கடல் நீர் ஆவியாகி மேகமாக உருவாகுது. மறுபடியும் ரசாயன மாற்றத்தால் மறுபடியும் மழை பெஞ்சு கடல் நீரில் கலக்குது. அந்த மழை நீர் ஓடைகளாகவும் கால்வாய்களாகவும் சிறு ஆறுமாக உருவெடுக்குது. இப்படி ஆறாக ஓடி மறுபடியும் கடல்லே போய் கலக்குது. இது மாதிரி தான் மழை பொழியுது. ஆறுகளின் குறுக்கே தகுந்த இடங்களில் அணைக்கட்டுகளையும் தடுப்பணைகளையும் அமைத்து மழைநீரை சேமிக்கலாம். இப்போ மழைநீரில் என்னென்ன சேமிக்கலாம், எப்படி சேமிக்கலாம்னா, அணை கட்டலாம், தடுப்பணை கட்டலாம். நீரில் பாயிற மாதிரி இந்த தொட்டி கட்டி மேலேருந்து நிலத்தடியில் பாயிற மாதிரி மழைநீர் தொட்டி, சேமிப்பு தொட்டியை கட்டலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மழைநீரையே சேமிச்சுக்கலாம். பூமியின் மேற்பரப்பில் ஓடும் நீர், ஏரிகள், ஓடைகள், ஆறுகள் மற்றும் கடல்கள் ஆகியவற்றில் இருந்து பெறப்படுவது மேற்பரப்பு நீர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ மேலே இருக்கிற பூமிக்கு மேலெல்லாம் என்னென்னலாம் இருக்கு? ஏரிகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, ஓடைகள் இருக்கு, கடல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் மேற்பரப்பு நீர். கங்கா, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, தபதி, மகாநதி, வைகை, தாமிரபரணி, பெரியாறு ஆகியவை இந்தியாவின் முக்கிய நதிகளாகும். இதெல்லாம் மைண்ட் மேப்பாக நீங்கள் போட்டு எழுதலாம்.
நிலத்தடி நீர் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 1000 மீட்டர் ஆழத்திற்குள் காணப்படும் நீர்த்தேக்கமே நிலத்தடி நீர் எனப்படுகிறது. ஆழ்துளை கிணறுகள் மூலம் இதனை வெளிக்கொணர்ந்து வீட்டு உபயோகத்திற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தி வருகிறோம். உலகின் பல பகுதிகளிலும் நிலத்தடி நீரே வாழ்வாதாரமாக உள்ளது. இப்போ நிறைய பகுதியில் நிலத்தடி நீர் தான் யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையே நடத்துகிறாங்க. நிலத்தடி நீர் வந்து என்ன யூஸாக இருக்குன்னா வீட்டு உபயோகத்திற்கும் நிலத்தடி விவசாயத்திற்கும் பயன்படுத்துறாங்க. மனிதனால் மாசுபடுத்தப்படாத வரை நிலத்தடி நீர் சுத்தமானதாகவும் பயன்படுத்த தகுந்ததாகவும் உள்ளது. இப்போ எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படுத்தாத வரைக்கும் தான் நிலத்தடி நீர் வந்து சுத்தமாகவும் பயன்படுத்துறதுக்காகவும் தகுந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு தூய்மையா இருக்கும். நீரின் பயன்பாடு இந்தியாவில் நீரின் பயன்பாடு 70% வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துறாங்க, 24% தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துறாங்க, 6% மட்டும்தான் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துறாங்க. உலகின் மக்கள் தொகை பெருக்க பெருக நீரின் தேவையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வழிகள். நீரை சிக்கனமாக செலவழிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீரை வந்து தேவைக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, தேவையான அளவு யூஸ் பண்ணி சேமிக்கணும். மழைநீரை சேமிப்பது தண்ணீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கான முக்கிய வழிமுறையாகும். நிலத்தடி தொட்டி கட்டி அந்த தண்ணி வந்து நிலத்தடி தொட்டிக்குள்ள வந்து கட்டியிருந்தோம்னா அதில் பாஞ்சு அதில் சேகரிச்சிருக்கலாம். ஆனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து ஒவ்வொரு வீட்லையுமே கட்டணும். அப்படி பண்ணும்போது மழைநீரை நம்ம சேமிக்கலாம். நம் நாட்டின் பெரும் நதிகளை இணைப்பதன் மூலம் வெள்ளப்பெருக்கையும் வறட்சியும் ஒரு சேர சமாளிக்க முடியும். ஆனால் நதிகள் இணைப்பு திட்டம் இன்றும் பேச்சளவிலே உள்ளது. இப்போ நிறைய நதிகள்லாம் வந்து ஒரே இடத்துல இணைக்கிற மாதிரி, ஒரே இடத்துல பாயிற மாதிரி நம்ம இணைச்சோம்னா அது வெள்ளப்பெருக்கையும் கட்டுப்படுத்த வறட்சியை வந்து ஏற்படுத்தாது. நம்ம தேவையான அளவு தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வறட்சி ஏற்படுத்தாது. இந்த நதி இணைப்பு திட்டம் வந்து செஞ்சோம்னா இதெல்லாம் நடக்கும். ஆனா இது வந்து இன்னும் பேச்சளவுல தான் இருக்கு. இந்த திட்டத்தை வந்து ஒரு முழு முயற்சியை எடுத்து யாரும் பண்ணல. ஆறுகளின் குறுக்கே அணை கட்டுதல், அங்கங்கே தடுப்பணைகளை கட்டுதல், மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைத்தல், குளம் மற்றும் ஏரிகளை ஆழப்படுத்தி முறையாக பராமரித்தல் போன்ற ஆகியவை மூலம் மழைநீரை சேகரித்து சேமிக்கலாம். இப்போ மழைநீரை எது மாதிரிலாம் சேமிக்கலாம்னா ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து தடுப்பணை கட்டுறது, அங்கங்க வந்து அணை மாதிரி கட்டுறது, நிறைய ஆறுகள் வந்து தூர்வாரி கிளீன் பண்ணி பராமரிச்சுட்டு வர்றது. இது மாதிரி பண்ணும்போது மழை பெறும் போதுலாம் அந்த மழைநீர் வந்து அந்த ஏரியில வந்து தேங்கும். அப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து சேகரிக்கும் போது வறட்சி காலத்துல மழை பெய்யாத காலகட்டத்துல எல்லாம் அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம விவசாயம் பண்ணி நம்ம வறட்சி இல்லாம நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும். நல்ல உணவுகளை உற்பத்தி பண்ணி விவசாயம் நல்லா பண்ணி யாருக்குமே பசி நீர் அந்த எந்த ஒரு தொல்லையும் இல்லாம நம்ம குடிக்கிறதுக்கும் நீர் கிடைக்கும், விவசாயம் பண்றதுக்கும் நீர் கிடைக்கும், எல்லாத்துக்குமே நீரை சேகரிச்சு வச்சோன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிலத்தடி நீர் மாசடைதலை தடுப்பது சமையலறை மற்றும் குளியலறை தண்ணீரை மறுசுழற்சி செய்து வாகனங்களை கழுவுதல், தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுதல் போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்துவது தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்க உதவிடும். இப்போ சமையலுக்கு வந்து காய்கறி கழுவுறோம் இல்லையா, அதுக்கு பாத்திரம் கழுவுறோம், அந்த தண்ணியெல்லாம் துணி துவைக்கிற தண்ணீர், அந்த தண்ணியெல்லாம் மறுசுழற்சி செஞ்சுட்டு அந்த தண்ணியை வந்து மறுபடியும் வந்து நம்ம தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சலாம், வாகனம் வந்து கழுவலாம், வீடு கழுவலாம். அந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்தும் போது தண்ணீர் பற்றாக்குறையை வந்து நம்ம சமாளிக்க முடியும். நீர் வளங்கள், இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டோட நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.